இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தச்சிட்ட ப்ளவுஸில் ஒரு அழகான சேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி வெறுமனே பிளெயினாக இருக்கிற கழுத்துக்கு இதை நான் ஃப்ரேமில் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நமக்கு இந்த பேக் நெக்கில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊசியில் நம்ம டபுளாக கோத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி அளவு வைக்கிறோம்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறது இது பைப்பிங் அப்படிங்கிறதால நம்ம இந்த எட்ஜிலிருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது இந்த பைப்பிங்கை விட்டுட்டு இந்த ஸ்டிச் வருது இல்லையா, அங்கேருந்தும் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த தொலைவு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நமக்கு அந்த 1 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் மார்க்கரை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா அழுத்தமாக இருக்கும், சீக்கிரத்தில் உங்களுக்கு அது அழியாது. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம இந்த எம்ப்ராய்டரியை செய்ய போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுங்கள். நான் ரெட்டையாக கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதோட நேர் பாதையாக ஒன்று எடுத்துட்டு இப்போ அதோட பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி எடுத்து அதோட எக்ஸ் மாதிரி இந்த பக்கத்தில் போடுங்க. இப்போ மேலே நம்ம இந்த பக்கம் முடித்ததோட ஆப்போசிட்டில் இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு இது போடுறதுல சிரமம் இருக்காது. நான் இன்னொன்று போடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த கேப்பை இங்கே மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வச்ச இந்த நமக்கு இது என்ன அளவில் நம்ம போட்டிருக்கோமோ அந்த கேப்பையே ஃபுல்லாக இதெல்லாம் அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்ம முதல்லையே எடுத்துடுறேன். சென்டரில் லாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இப்படி எடுக்கிறேன். இந்த இடத்துல முடிச்சிங்கன்னா இதோட தொடர்ச்சியை இங்கேயே பண்ணலாம். இது மட்டும் உங்களுக்கு அடையாளமாக இருந்தால் போதும். அப்படியே எக்ஸ் மாதிரி கிராஸாக போடுங்க. கொஞ்சம் நம்ம இந்த பெண்டெல்லாம் வரும்பொழுது மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் அதிகமாகும், இங்கே கொஞ்சம் குறுகிடும். அதனால் நீங்கள் அது கவலைப்படாமல் அப்படியே அதே மாதிரியே கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்ல ஸ்ப்ரெட்டான மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் வரும். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமாகலாம். ஏன்னா அது வளைச்சி வருது இல்லையா, இது பெரிய ரவுண்டு, இது சின்ன ரவுண்டு. இப்போ இந்த இடம் நமக்கு கொஞ்சம் குறைவான இதுதான் எடுக்கிறோம். இதே மாதிரியே நம்ம ப்ளவுஸ் முழுக்க போட்டுடலாம். இப்போ நம்ம இது முழுக்க முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு நம்ம நடுவில் ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம சாதாரண ஊசி நூலை இப்போ கோர்த்து எடுத்துக்கிட்டு இந்த நடு பாகம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நாம் ஒரு
இந்த மாதிரி ஒரு மணியை வச்சு தைக்கிறோம். அப்போ உங்களுக்கு அந்த நூலும் அசையாது. இந்த மணி வைக்கும் பொழுது இன்னமும் கூடுதல் அழகாக ஆகிடும். அதை ஒரு 2-3 முறை தைச்சி விடுங்க. நான் முதல்ல ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த மாதிரி முடிச்சை போட்டுட்டு நம்ம போடும்பொழுது நமக்கு இது கொஞ்சம் அசையாமல் இருக்கும். இது உங்களுக்கு செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரே ஒரு த்ரெட் இருந்தாலே போதும். நீங்கள் அடியில் திருப்பி திருப்பி அதை முடிச்சு போடுறதுக்கு பதிலாக இப்படி மேலேயே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக இந்த நூலும் டைட் ஆகிடும். பார்த்தீங்களா, சாதாரண ப்ளவுஸை 10 நிமிஷத்தில் நம்ம டிசைனர் ப்ளவுஸாக மாற்றிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு இங்கே கையில் வேணும்னாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரியே கையிலையும் போட்டிங்கன்னா ரொம்பவும் மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.